வட்டச் செயலாளர் தமிழரசன் அவர்கள் பேசும் பொழுது இந்த நம்முடைய வரவேற்பு அறிக்கையிலே எழுதப்பட்டிருக்கின்ற அத்தனை பெயர்களையும் வாசித்து மரியாதை செலுத்தி பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அக்கா அத்தனை பேருடைய பெயர்களையும் வாசித்து விடுகின்றேன், சம்மதம் தானே உங்களுக்கு என்று கேட்டார். இந்த மேடை 50 வருடங்களுக்கு முன்பாக மேடை மறுக்கப்பட்டவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தால் கொடுக்கப்பட்ட மேடை. குப்பன்களுக்கும் சுப்பன்களுக்கும் அவர்களுடைய பெயர் உச்சரிக்க முடியாது, அவர்கள் தோளிலே கட்டி இருந்த துண்டை எடுத்து இடுப்பிலே கட்டி நடக்க வேண்டும் என்றிருந்த நிலையை மாற்றி, வாருங்கள் அத்தனை பேருக்கும் உங்களுக்கு நாற்காலிகள் தருகின்றோம், அமருங்கள், உங்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறோம் என்று சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களை கௌரவிக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடை. அனைவரையும் அவர்களே என்று விழித்து, அது அரை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு உரிய மரியாதையை தருகின்ற மேடை நம்முடைய கழக மேடை. ஆகவேதான் அவர் அத்தனை நம்முடைய கழகத்திற்காக உழைக்கின்றவர்கள், இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கின்றவர்கள் அத்தனை பெயரையும் ஒவ்வொருவரையும் குறிப்பாக குறிப்பிட்டு சொன்னார். இங்கே கூடியிருக்கின்ற தாய்மார்களுக்கு மிக நன்றாக தெரியும் இந்த நிகழ்ச்சி எதற்காக நடைபெறுகிறது என்று. நம்மை வழிநடத்துகின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய திட்டங்களுக்கு துணை நிற்கின்ற அவருடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்காக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து எழுச்சியை ஊட்டி கொண்டிருக்கின்ற நம்முடைய இளைய நட்சத்திரம், தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் மாண்புமிகு அமைச்சர் இளைஞரனுடைய செயலாளர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறுகின்ற கூட்டம். இந்த காலகட்டம் என்பது இந்தியாவே தமிழ்நாடை உற்று பார்க்கின்ற காலகட்டம். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு நேற்றைய தினம் நடந்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் நம்முடைய லட்சியம் என்பது வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று அறிவித்திருக்கின்றார். வெல்வோம் 200, அதற்கு மேற்பட்ட தொகுதிகள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் மத்தியிலே இருக்கின்ற பாஜக அரசாங்கம் எத்தகைய நெருக்கடிகளை நமக்கு கொடுக்கின்றது. உதாரணத்திற்கு இந்த முறை பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே என்னை வெற்றி பெற செய்து டெல்லிக்கு அனுப்பிய சைதாப்பேட்டை தொகுதி மக்களுடைய நலனுக்காக சைதாப்பேட்டை ரயில்வே மேம்பாலம் என்பது, ரயில்வே அந்த நிலையம் என்பது மேம்பாலம் உள்ளிட்ட அனைத்து தர வரிசைகளோடு மேம்படுத்தப்பட வேண்டும் என்று நான் பாராளுமன்றத்திலே பேசினேன். மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் எங்களுடைய சைதாப்பேட்டை ரயில்வே நிலையத்தை கொண்டு வாருங்கள், அதனுடைய தரக்கட்டுமானத்தை நீங்கள் உயர்த்த வேண்டும், அனைத்து வசதிகளும் உடைய ரயில் நிலையமாக சைதாப்பேட்டை மாற வேண்டும் என்ற கோரிக்கையை ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சரிடம் இதற்கு முன்பாகவும் சமர்ப்பித்திருந்தேன். பாராளுமன்றத்திலும் பேசியிருக்கின்றேன். வருவதற்கு முன்பாகவும் அந்த கடிதத்தை மீண்டும் ஒரு முறை அவரிடம் கொடுத்து வந்திருக்கின்றேன். பலமுறை சொல்லியும் அந்த கோரிக்கை நிறைவேறவில்லை. இனியும் நிறைவேறுவதாக அமைச்சர் அவர்கள் நிறைவேற்றுவதாக வாக்களித்திருக்கிறார். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் நமக்கு முட்டுக்கட்டை போடுகின்ற ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து கொள்கைகளுக்காக, லட்சியங்களுக்காக, மிக மிக குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுடைய அனைத்து வாழ்வாதாரங்களை, தமிழர்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவது, தமிழை உயர்த்தி பிடிப்பது, தமிழர்களை வாழ வைப்பதுதான் என் லட்சியம் என்று நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உழைத்து வருகின்றார். அவருடைய அத்தனை திட்டங்களுக்கும் அவர் நமக்கு அளித்திருக்கின்ற மகளிர் உரிமை தொகை, நமக்கான அந்த இலவசமான என்கின்ற அந்த சொல்லை விடுத்து உரிமையாக மகளிர் பயணம் செய்வது, உரிமை என்று அவர்களுக்கு உரியவற்றை கேட்டு பெறுவது என்றெல்லாம் நமக்கான அத்தனை திட்டங்களையும் தந்திருக்கின்றவரை அடுத்த முறையும் ஆட்சி கட்டிலே அமர வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். திட்டங்கள் குறித்து எத்தனையோ விஷயங்களை எடுத்து வந்திருக்கின்றேன். பேச்சாளர்கள் இருக்கின்றார்கள், மிக பிரதானமான பேச்சாளர்கள் உங்களிடம் மிக சிறப்பாக விளக்குவார்கள். சைதை பகுதியிலே 364 சொற்பொழிவார்கள் பங்கு பெறுகின்ற 182 கூட்டங்களை நம்முடைய அமைச்சர் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க கூட்டங்களாக இந்த தொகுதியிலே ஒழுங்கமைவு செய்து நடத்தி இருக்கின்றார். 150 கூட்டங்கள் நிறைவுற்றிருக்கின்றன. இன்னும் 6 கூட்டங்கள் நடைபெற உள்ளது. சைதை இந்த தொகுதி அனைத்து வகையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக திகழ்கிறது என்றால், நம்முடைய தென் சென்னை தொகுதி
தமிழ்நாட்டிற்கு மிக குறிப்பாக மக்களுக்கு என்ன ஒரு விஷயம் என்றாலும் முதலிலே உதவுகின்ற தொகுதியாக இருக்கின்றது. விழுப்புரம் மாவட்டத்திற்கு பெஞ்சல் புயல் நிவாரணம் நம்முடைய சென்னை தெற்கின் சார்பில் 1,60,000 கிலோ அரிசி 15 லாரிகளின் மூலம் அமைச்சரவருடைய முன்னெடுப்பிலே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. அடுக்கிக் கொண்டே போகலாம் அவருடைய திட்டங்களை. மக்களை தேடி மருத்துவம் தொடங்கி நம்முடைய கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை உள்ளிட்ட அந்த உயர் சிறப்பு மருத்துவமனை, மிக குறிப்பாக ஒன்றை சொல்லுகின்றேன், தேசிய தர உறுதி நிர்ணய விருது என்று ஒன்று வழங்கப்படுவது வழக்கம். நேஷனல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட். இது 2012ஆம் ஆண்டு ஒன்றிய அரசு உருவாக்கிய ஒரு விருது. 2012ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை 21ஆம் ஆண்டு வரை நாம் அப்பொழுது ஆட்சியிலே இல்லை. 9 ஆண்டு கால விடியா ஆட்சி அதிமுக ஆட்சியிலே தமிழ்நாட்டிற்கு மருத்துவத்துறைக்கு 79 விருதுகள் மட்டும்தான் கிடைத்திருந்தது. ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் ஆனவுடன் நம்முடைய அன்பிற்குரிய ஆற்றல் மிகுந்த செயலாளர் மருத்துவத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு நம்முடைய அமைச்சர்களுடைய செயல்பாடு காரணமாக 3 ஆண்டுகளில் 545 விருதுகளை மருத்துவத்துறை பெற்று திராவிட மாடல் ஆட்சிக்கு முன் உதாரணமாக திகழ்கின்றது. மருத்துவத்துறையின் சாதனைகள் இப்படி என்றால், விளையாட்டுத்துறையின் பொற்காலம் நம்முடைய இளைஞரணியினுடைய செயலாளருடைய தலைமையிலே துவங்கி இருக்கின்றது. நேற்றைய தினம் நீங்கள் செய்திகளில் படித்திருப்பீர்கள், தமிழ்நாட்டிலேயே முதன் முறையாக, இதுகாரம் எத்தனையோ அரசுகள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் முதல் முறையாக தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற தமிழ்நாட்டை சார்ந்த 84 விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு அரசிலே வேலைகள் கொடுத்து, நம்முடைய அரசு வேலை கொடுத்து பணி நியமன ஆணைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய அமைச்சர் அவர்களும் இளைஞரணி செயலாளர்களும் வழங்கி இருக்கின்றார். உங்களுடைய குழந்தைகள், அது பையனாகட்டும் அல்லது பெண் குழந்தையாகட்டும், விளையாட்டு வீரர் வீராங்கனையாக இருந்தால் அரசு வேலை தருகின்ற மிக வரலாற்று சிறப்பு மிக்க விஷயம் ஒன்று அரங்கேறி இருக்கின்றது. தமிழக விளையாட்டுத்துறை தேசிய அளவை கடந்து இன்றைய தினம் அது கேலோ இண்டியா போட்டியாகட்டும் அல்லது முழுக்க முழுக்க வீரர்களை ஊக்குவிக்கின்ற சாம்பியன்ஸ் அறக்கட்டளை துவக்கமாகட்டும், அனைத்து வகைகளிலும் ஒரு புலிப்பாய்ச்சலோடு விளையாட்டுத்துறையை எடுத்து சென்றிருக்கின்றது. இதிலே மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், எளிய பின்னணி உடைய வீரர்களை ஊக்குவிப்பதுதான் நம்முடைய இளைஞரணி செயலாளருடைய மிக முக்கியமான நோக்கம். கோவை நகரிலே மிகச் சாதாரண குடும்பத்திலே பிறந்த ஒரு தமிழரசி, அந்த பெண்மணிக்கு அவர் சைக்கிள் விளையாட்டு வீரர் என்பதால் 16 லட்சம் மதிப்பீட்டில் அதிநவீன சைக்கிள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. செய்திகளில் நீங்கள் பார்த்தால் தெரியும், கேரம் விளையாட்டை விளையாடிய ஒரு இளம் பெண், அன்பிற்குரிய எங்களுடைய அண்ணா உதய அண்ணா வந்த பின்புதான் இந்த மாற்றங்கள். கேரம் என்பதை ஒரு விளையாட்டாகவே யாரும் அங்கீகரிக்காத பொழுது, கேரம் விளையாட்டில் விளையாடுகின்ற என்னை அழைத்து ஊக்குவித்ததோடு பல லட்சக்கணக்கான ரூபாயை ஊக்கத்தொகையாக அறிவித்து ஒவ்வொரு முறையும் இதெல்லாம் இந்த மாற்றங்கள் எல்லாம் உதயண்ணா வந்த பிறகுதான் சாத்தியம் என்று ஒரு எளிமையான பின்னணியிலே இருந்து வருகின்ற எங்கோ இருக்கின்ற வீரர்கள் வீராங்கனைகள் சொல்லும் பொழுது நம்முடைய நெஞ்சம் பெருமிதத்தால் விம்புகின்றது. அது விளையாட்டுத் துறையாகட்டும், இளைஞர்களுடைய நலன் துறையாகட்டும், தமிழ்நாட்டை முன்னணி மாநிலமாக உயர்த்தி காட்ட வேண்டும் என்ற முனைப்போடு சுற்றி சுழன்று பயணிக்கின்ற, தினமும் பணியாற்றுகின்ற நம்முடைய தம்பியினுடைய பிறந்த நாள் என்பது நம்முடைய நலனை காப்பதற்காக அமைந்திருக்கின்ற அரசு இன்றைக்கு அமல்படுத்தி இருக்கின்ற திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செலுத்துகின்ற, கொண்டு சேர்க்கின்ற விழா. இந்த பூமி பந்தில் எத்தனையோ பேர் பிறக்கின்றார்கள், பால் வீதியிலே ஒளிர்கின்ற அத்தனை பேரும் சிறந்த நட்சத்திரங்களாக ஆக வேண்டும் என்றுதான் முயற்சிக்கின்றார்கள். பல நட்சத்திரங்கள் நாம் சூரியனாக வேண்டும் என்றெல்லாம் கூட இன்றைய தினம் அல்ப ஆசைப்படுகிறார்கள். ஆனால் பிறந்த அத்தனை பேரும் அந்த உயரங்களை எட்டி விடுவதில்லை. ஒவ்வொருடைய கைரேகையும் தனித்துவமானது என்பது போல தங்களுக்கான தனித்துவமான பாதையை அமைத்துக்கொண்டு, முன்னோர்களிடமிருந்து செறிவான காடல்களை எடுத்துக்கொண்டு தங்களுக்கான தடத்தை உருவாக்குபவர்களே சிறந்த தலைவர்களாக தமிழ்நாட்டை வழிநடத்த தகுதியுள்ளவர்கள். அந்த வகையிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய லட்சியத்தை நிறைவேற்ற, அவர்தம் கரங்களை வலுப்படுத்த, அவருக்கு துணையாக, அவரோடு இணையாக, அவருக்கு அத்தனை சுமைகளையும் குறைக்கும் வகையிலே பணியாற்றுகின்ற நம்முடைய இளைஞர் அணியினுடைய செயலாளர்
நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது நம்முடைய முதலமைச்சருடைய லட்சியமான வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்பதை மனதில் கொள்வோம். நன்றி.